அன்றைய பிள்ளைகளால் உங்கள் யாவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். உத்தமனாய் நடக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், யார் ரட்சிக்கப்படுவான் என்கிற தலைப்பில் சில காரியங்களை தியானிக்கலாம். ரட்சிக்கப்படுவான் என்றால் என்ன அப்படின்னா, மீட்கப்படுவான்னு அர்த்தம். அப்போ ரட்சிக்கப்படுவான்னா மீட்கப்படுவான்னு அர்த்தம். அப்போ ரட்சிக்கப்படுவான் யார், யார் ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்க போகிறோம். ஏன் ரட்சிக்கப்படுவார்கள் பார்க்காம ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஒருமையில் பார்க்கணும்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷையும் என்ன செய்யணும், நம்ம ஆழமாக என்ன செய்யணும், அவங்கள மென்ஷன் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவாக சொல்கிறது வேறு, தனிப்பட்ட முறையில் சொல்கிறது வேறு. இன்றைக்கு பார்க்குற இந்த செய்தியானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் மனுஷையும் பற்றிய காரியம். யார் ரட்சிக்கப்படுவான், யார் மீட்கப்படுவான். முன்பு பல விஷயத்தில் நம்ம தியானத்தில் பார்த்துருக்கலாம். உலக காரியத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, மற்ற வியாதியிலிருந்து, மற்ற மனுஷங்களிலிருந்து, தீமையிலிருந்து அப்படி சொல்லி காக்கப்படுவாங்க, யார் மீட்கப்படுவாங்கன்னு பார்த்துருக்கலாம். அந்த ஒரு அர்த்தத்தை நாம் இன்றைக்கு இதில் பார்க்க போகிறது கிடையாது. இதில் பார்க்க போகிறது என்னென்னா, யார் மீட்கப்படுவார்கள், அதாவது இல்லாமல் யார் மீட்கப்படுவான், அதாவது ஒருமையாக யார் மீட்கப்படுவான், யார் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா இப்படி பின்னணியத்தை வரும்போது, யார் பரலோகம் வருவாங்க, யார் பரலோகம் செல்வாங்க, யார் மீட்கப்பட்டு நித்தியத்துக்கு போவாங்க அப்படிங்கிற அந்த கோணத்தில் தான் நம்ம இதை பார்க்குறோம். அப்போ யார் ரட்சிக்கப்படுவான் என்கிற ஒரு தலைப்பில் பார்க்கணும்னா, உத்தமனாய் நடக்கிறவனும் அவன் ரட்சிக்கப்படுவான்னு பார்க்குறோம். உத்தமன்னா யார்? களங்கம் இல்லாத, கலப்படம் இல்லாத, கரைப்படாத, நீதி நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிற அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ உடையவர்களாக இருந்து வாழ்வார்கள் என்று சொன்னால், அந்த மனிதனோ மனுஷியோ அவர்கள் அந்த மனுஷரை ரட்சிக்கப்பட முடியும். அப்போ கரையில்லாத, குறையில்லாத, தேவனுக்கு முன்பாக புனிதமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை வாழக்கூடிய உத்தமன் தான் என்ன செய்ய முடியும், ரட்சிக்கப்பட முடியும். அப்போ அந்த கடைசி காலத்தில் நம்ம மனுஷனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான இடர்கள், பலவிதமான சாபங்கள், பாவங்கள்லாம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது, எத்தனையோ ஆபத்துகள் இருக்குது. மிக ஜாக்கிரதையாக, மிக கவனமாக இவைகளெல்லாம் சிந்தித்து பார்த்து கொண்டு நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு உணர்வோடு ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். அப்படி எண்ணத்தோடு உணர்வோடு செயல்பட்டு உத்தமனாய் வாழ்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கலாம். இது எடுத்துக்காட்டாக என்ன செய்யறோம்னா, யோபு என்கிற மனுஷனை பார்க்கலாம். அந்த மனுஷன் இந்த பூமியில் தேவனுக்கு முன்பாக அவன் பொல்லாப்பை வெறுத்து விட்டு உத்தமனாய் வாழ்ந்தான். தேவனே சாத்தான்கிட்ட சாட்சி கொடுத்தான், என் தாசனாகிய யோபை போல ஒருவனும் பூமியில் இல்லை என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு உத்தம வாழ்க்கை வாழ்ந்தான். அப்புறம் அதே போல உத்தமனான ஒரு நிலையில் இருந்தால் அவன் ரட்சிக்கப்பட முடியும். இரண்டாவதாக யார் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு யோபையில் பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய நாமத்தை, நாமங்கள்னு சொல்லுவேன், நாமங்கள்னு பல பேர் இருக்கும், ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை நாம் தொழுது கொள்கிற அந்த சூழ்நிலையில் யார் முன் வராங்களோ அந்த நபர் அவன் ரட்சிக்கப்படுவான். தொழுது கொள்ளுகிற என்ன, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தர் விஷயங்கள் ஒப்பு கொடுத்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை உடையவன் என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் முற்றிலும் ஒப்பு கொடுத்து சாஷ்டாங்கமாய் தொழுது கொள்ளுதல், பணிந்து கொள்ளுதல் அர்த்தம். அப்படிப்பட்ட தொழுகை நிறைந்த ஒரு நிலையில் யார் செயல்படுறானோ அப்படிப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். சமாரிய பெண்ணு சொல்வார்,
பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பெண்ணிட்ட சொல்கிறார். அப்போ தொழுது கொள்ளுதல், தொழுகையை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். அப்போ இந்த கடைசி நாளில் வாழ்ந்து கொடுக்குற நாம தொழுது கொள்கிற அந்த அனுபவத்தில் நிச்சயம் அதிகமாக வளர்ந்து பெருக வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் அவன் மீட்கப்படுவான். ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிற ஒவ்வொரு நபரும் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். அதுக்காக தான் சமாளிக்கிட்ட ஆண்டவர் சொல்லி தொழுகை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நாம் என்ன செய்யணும்? தொழுகையின் காரியத்தை அதிகமாக மனதில் வைத்தவர்களாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது விடுகிற அனுபவத்தில் வர வேண்டும். துதிக்கிறது வேற, ஜெபிக்கிறது வேற, ஸ்தோத்திரிக்கிறது அதுவெல்லாம் வேற. தொழுது கொள்ளுகிற முற்றிலும் சாஷ்டாங்கமாய் ஆவியில் நிரம்பி ஆவிக்குள்ளான அனுபவத்தில் ஒன்றித்து போகிற அந்த நிலையில் எந்த மனிதன் இருந்தானோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மத்தேயுல 24 ஆண்டவர் அழகாக சொல்றாரு. யார் ரட்சிக்கப்படுவாங்க பார்க்கும்பொழுது முடிவு வரையும் நிலைத்து நிற்போனே ரட்சிக்கப்படுவான். இப்போ இறுதி வரை கர்த்தருக்காக என்ன செய்யணும்? போராட்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், என்ன வந்தாலும் இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்பவன் அவன் மீட்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறார். பவுலில் எடுத்துக்காக பார்க்கலாம். உபத்திரம் வந்தாலும், வியாபாரம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நிர்வாணம் நாசமோசம் வந்தாலும் இயேசுடைய அன்பை விட்டு நான் விலகியே போகமாட்டேன் சொல்லி அவர் உறுதியாக கடைசி வரைக்கும் நின்றார். அதான் ஓட்டத்தை முடித்தேங்கிறார். அந்த ஒரு இறுதி வரையில் நின்று சாதிக்கிற அந்த ஒரு நிலையில் எந்த மனிதன் இருக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ யார் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி பார்க்கும்போது உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இரண்டாவதாக கர்த்தருடைய நாமத்தை தொழுதுடையவன் ரட்சிக்கப்படுவான். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா முடிவறிந்தால் நிலைத்து நிற்கவனை ரட்சிக்கப்படுவான் பார்த்தோம். சரி, இந்த 3 விதமான நிலையில் இருக்க மனிதன் ரட்சிக்கப்படுவான்னு பார்த்தோம். இந்த 3 நிலையும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? தொழுகிற அனுபவம் இருக்குதா? முடிவறிந்தும் கற்றுக்க நிற்கிற அனுபவம் இருக்கா? இல்லை ஒரு பிரச்சனை ஓடி போயிடுமா, பின்வாங்கி போடுறோமா? யோசிக்கணும். அடுத்ததாக உத்தமமாக நடக்கிற அனுபவம் இருக்கா? அப்போ இதெல்லாம் சிந்தித்து பார்த்து வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு நேரம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த அனுபவத்துக்களை நடத்துவார். பாருங்கள், உத்தமனான நிலையில் யோபுவை பார்த்தோம். தொழுது கொள்கிற நிலையில் கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற நிலையில் அதை பற்றி பேசின காரியத்தை சமாளிப்பட்ட இயேசு பேசாத பார்க்குறோம். மூன்றாவதாக இறுதி வரைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த பார்க்கும்போது நிலையில் வரும்போது பவுலை பார்த்தோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருந்தாங்க. இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆகவே இதை கேட்கிற, இதை புரிந்து கொள்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த அனுபவத்தில் இருந்து இந்த கடைசி நாளில் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் ஒப்பு கொடுத்து வெற்றி வாழ்க்கை வாழ எங்கும் நிறைந்தவருடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.